Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. சூப்பர் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, அதாவது மசாலா இடியாப்பம் ஆர் வெஜிடபிள் இடியாப்பம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பரான வெஜிடபிள் இடியாப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு வெங்காயம் நான் பொடிசாக நறுக்கி வச்சுருந்தேன். அந்த வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் ஒரு கேரட் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் முட்டைகோஸ், கேபேஜ், தென் கொஞ்சமாக கேப்சிகம், இது எல்லாத்தையும் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளியும் பொடிசாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது வெஜிடபிள்ஸ் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் இன்றைக்கி வீட்டில் செஞ்ச மசாலா தான் ஆட் பண்ண போகிறேன். அதாவது மல்டி மசாலா. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டீஸ்பூன் மல்டி மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அதில் அகெயின் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்ச கொண்டைக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு வேக வச்ச கொண்டைக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணி சாப்பிட்ற டைம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கொண்டைக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். பிளாக் சன்னா தான் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் பிளாக் சன்னா இல்லைன்னா ஒயிட் சன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் அதை மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. மீன்வைல் இடியாப்பம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடியாப்பம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் இடியாப்பம் எப்படி செய்யணுங்கிற ரெசிபியும் இருக்கும், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடியாப்பமெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/2 கப் கோகோனட் மில்க் ஆட் பண்ணி இதை ஃபஸ்ட் சோக் பண்ணிக்கோங்க. இடியாப்பத்தை நல்லா கோகோனட் மில்க் ஆட் பண்ணுற டைம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆட் பண்ணி நல்லா சோக் பண்ணிக்கோங்க. மீன்வைல் நம்ம மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கோகோனட் மில்கில் சோக் பண்ண
இடியாப்பம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலா கூட இடியாப்பம் பைண்ட் ஆகிற அளவுக்கு ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஈவனாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக கொஞ்சமாக சாப் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பர் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இடியாப்பம் மட்டும் ரெடியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை குவிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக வேறு இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. அதையும் செக் பண்ணிக்கோங்க. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.